அண்ணா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அவர் தான் தேசியவாதி. மொழியை வைத்து பிரிவினைவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி தமிழக முதலமைச்சருக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. அவரை மாதிரி துணிச்சலாக பேசுகிற தைரியம் யாருக்காவது இருக்கா? பிரிவினைவாத அரசியலை ஏன் பண்ணுறீங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சரிதான் தம்பி, அவர் சொல்ல ரொம்ப சரிதான். இவங்க மொழியை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க மதத்தை வச்சு பிரிவினைவாத அரசியல் பண்ணுறது யார்? பெரும்பான்மையாக இருக்கிற மதங்களுக்கு சிறுபான்மை மதங்களால் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அரசியல் பண்ணுறது யார்? சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை உருவாக்குறது யார்? மதமாற்றம் சொல்லி எல்லாரையும் பரபரப்புலேயே வச்சிருக்கிறது யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழகம் எப்போவுமே இந்தி திணிப்புக்கு எதிராக இருந்திருக்கே தவிர இந்தி மொழிக்கு எதிராக இல்லைங்கிறது தெரியுமில்ல. யார் பிரிவினைவாத அரசியல் பண்ணுறது? புல்டோசர் கலாச்சாரம் தமிழகத்தில் இருக்கா? நின்றால் குற்றம், நடந்தால் குற்றம், பேசினால் குற்றங்கிற நிலை தமிழகத்தில் இருக்கா? யோசிங்களேன், யார் பிரிவினைவாத அரசியல் பண்ணுறது? ஆமாண்ணே, நான் இந்த கோணத்தை யோசிக்கவே இல்லை. இவங்களாவது இன்னொரு மொழி எங்கள் மேலே திணிக்காதீங்க, நாங்களே வேணால் கற்றுக்குறோங்க. அதை விட இது மோசமானதாச்சே. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், எவ்வளோ பெரிய ஆபத்தான கடத்துக்கு இந்தியாவை கொண்டு போகும் தெரியுமா? இது வேற்றுமைகள் ஒற்றுமையை காண்கிற நாடு இல்லையா? நீங்கள் சொல்கிறது தானே சரி. நான் உங்கள் கருத்துக்கு உடன்படுறேன்.